கும்பராசியில் உள்ள ஆண்களோ பெண்களோ இருந்திருந்தீங்கன்னா உங்க வீட்டில் துர்கிரகம் துர்சக்தி உங்க வீட்டை ஆட்டி படைக்கும். அடிக்கடி சண்டை, நிறைய விரயம், பாட்டில் உடையிறது, மீன் தொட்டி உடையிறது, பறவைகள் இறக்குறது, நாய்க்குட்டிங்க இறக்குறது, இந்த மாதிரி இறப்பு தான் அதிகமாகவே இருக்கும், விரயம் தான் அதிகமாகவே இருக்கும். ஆண்கள் தான் கொஞ்சம் கொரூர புத்தி உடையவர்கள், ஆனா குணம் உள்ளவர்கள். கோபக்காரங்கிட்ட தான் குணம் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு தருணம் உடையவங்க நீங்க தான். பெண்கள் தான் கொஞ்சம் பாவம். தன்னுடைய மனநிலைக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு வேணா போராடுவீங்க இல்லறத்துக்காக. ஆனா உங்க ஜாதகத்தோடைய தன்மையில ஒரு சில ஜாதகர்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாது. எதிரியே அவங்கள தான் இருப்பாங்க. இதனாலே பல பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆண்களுக்கு சல்லாப புத்திகள் வரும். மனைவியை இரிட்டேட் பண்ற மாதிரியான ஒரு புத்தி வரும். மனைவியுடைய சாபத்தை நீங்க வாங்கிக்குவீங்க, மாமியாருடைய சாபத்தை வாங்கிக்குவீங்க. கும்பராசியில் உள்ள ஆண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பெண் மோகத்துல மட்டும் தலையிடாம அது ஒரு பிசாசுன்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டீங்கன்னா, இல்லறத்தோட இணைஞ்சு பிணைந்த ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்தீங்கன்னா, இந்த கர்ம பலனை, இந்த விதி பலனை ஈஸியா அடைஞ்சு மோட்சமோ ஞானமோ கிடைக்கக்கூடிய தருணம் உண்டு. கும்பராசிக்கு அதிபதியும் சனீஸ்வர பகவான் தான். வாதங்கள் பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள், விவாதங்கள் பண்ணக்கூடியவருங்க, வம்பு தும்பு வழக்கை எதுவாக இருந்தாலும் வந்து பாருன்னு சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம் நிறைஞ்சவங்க. உங்கள் ராசியில் இருக்க வேண்டிய ராகு பகவான் பயிற்சியாக போகிறாரு. பல குடும்பம் பிரிஞ்சிருந்த குடும்பம்லாம் ஒன்று சேரப்போகுது. தேவையில்லாத இன்னல்கள் இடையூறுகள் இருந்த உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு போய் முடிய போகுது. பல பேர் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்ன அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. சிவாய் நம்ம ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 1/8/2026 ஆகஸ்ட் மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய கோச்சார பலன் யாருக்கு பலன் கொடுக்க போகுது, யாருக்கு பலவீனமாக போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். கும்பராசிக்கு அதிபதியும் சனீஸ்வர பகவான் தான். வாதங்கள் பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள், விவாதங்கள் பண்ணக்கூடியவருங்க, வம்பு தும்பு வழக்கை எதுவாக இருந்தாலும் வந்து பாருன்னு சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம் நிறைஞ்சவங்க, தெய்வ பலன் நிறைஞ்சவங்க, படித்த பண்புள்ளவங்க, ரகசியம் காக்கக்கூடியவர்கள். நீங்கள் நிறைய பேர் அட்வொகேட் தொழில் பண்ணணும், புலனாய்வுத்துறையில் வேலை பார்க்கணும், காலேஜ் ப்ரொஃபஸராக வேலை பார்க்கணும், கலைத்துறையிலையும் இருக்கணும். இப்படியாம்பட்ட பெரிய துறைகளில் மேன்மையாக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தான். படிக்காத மேதைகளும் நீங்கள் தான். அந்த மாதிரியான ஒரு தருணம் உண்டு. பிறப்பே உங்கள் ஜாதகம் ரொம்ப பலமானது, யாருக்கும் அடிபணியாது. அப்படியாம்பட்ட ஒரு தருணம் உண்டு. சிறு வயசில் ஒரு 30 வயசு வரைக்கும் தொட்டதெல்லாம் விளங்கி மேன்மையாக வரக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உண்டிருக்கும். ஒரு 50 வயசு வரைக்கும் விவாதமும் வாதமும் தான் நான் சொல்லக்கூடிய ஆணவமும் அகங்காரங்களும் உடைய ஒரு தன்மை இந்த ஜாதகத்தில் நிறையவே இருக்கும். ஆண்கள் தான் கொஞ்சம் கொரூர புத்தி உடையவர்கள், ஆனால் குணம் உள்ளவர்கள். கோபக்காரங்கிட்ட தான் குணம் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு தருணம் உடையவங்க நீங்கள் தான். பெண்கள் தான் கொஞ்சம் பாவம். தன்னுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணால் போராடுவீங்க இல்லறத்துக்காக. ஆனால் உங்கள் ஜாதகத்தோடைய தன்மையில் ஒரு சில ஜாதகர்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாது. எதிரியே அவங்கள தான் இருப்பாங்க. இதனாலே பல பேர் பிரிஞ்சும் போயிருப்பாங்க. கும்பராசியில் உள்ள ஆண்களோ பெண்களோ இருந்திருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் துர்கிரகம் துர்சக்தி உங்கள் வீட்டை ஆட்டி படைக்கும். அடிக்கடி சண்டை, நிறைய விரயம், பாட்டில் உடையிறது, மீன் தொட்டி உடையிறது, பறவைகள் இறக்குறது, நாய்க்குட்டிங்க இறக்குறது, இந்த மாதிரி இறப்பு தான் அதிகமாகவே இருக்கும், விரயந்தான் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் பாத சனியாக இருக்கார். 7.5 சனி முடிஞ்சு புத்தி சரி இருக்காது. ஆண்களுக்கு சல்லாப புத்திகள் வரும். மனைவியை இரிட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு புத்தி வரும்.
மனைவியுடைய சாபத்தை நீங்கள் வாங்கிக்குவீங்க, மாமியாரோடைய சாபத்தை வாங்கிக்குவீங்க. பாவம், கவனமாக இருக்கணும். கும்பராசியில் உள்ள ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பெண் மோகத்தில் மட்டும் தலையிடாமல் அது ஒரு பிசாசுன்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டீங்கன்னா, இல்லறத்தோட இணைஞ்சு பிணைந்த ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்தீங்கன்னா, இந்த கர்ம பலனை, இந்த விதி பலனை ஈஸியாக அடைஞ்சு மோட்சமோ ஞானமோ கிடைக்கக்கூடிய தருணம் உண்டு. இவர்களுடைய சாபத்துகளை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மட்டும்தான் பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசாகவே வரும். உடல்நல குறைவு ஏற்படும், 5 இந்திரியங்களும் செயலிழக்கப்படும், விரயமாகும், நஷ்டமாகும், கஷ்டமாகும், அவமானம் ஏற்படணும். கும்பராசிக்காரர்கள் கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ்க்கை. இந்த 2026 8வது மாதம் மேன்மையாக நீங்கள் இருக்கணும். இனிமேட்டு சேர்ந்து வாழணும், எந்த குறையும் இல்லாமல் இல்லறத்தோட சந்தோஷமாக வாழணும். அப்படியாப்பட்ட ஒரு தருணமும் நடக்க போகுது. உங்கள் ராசியில் இருக்க வேண்டிய ராகு பகவான் பயிற்சி ஆக போகிறாரு. பல குடும்பம் பிரிஞ்சிருந்த குடும்பம்லாம் ஒன்று சேரப்போகுது. தேவையில்லாத இன்னல்கள் இடையூறுகள் இருந்த உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுது, வந்துட்டு போய் முடிய போகுது. பல பேர் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னே அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. கும்பராசிக்காரர்கள் பொதுவாக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடணும். கும்பராசிக்காரர்களில் ராசியில் ராகு பகவான் இருக்கிறனால நீங்கள் தான் உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து ஒரு நாக பிரதிஷ்டை ஒன்று பண்ண வச்சுக்கணும். உங்கள் ஊர்லேயோ உங்கள் கோயில்லையோ இல்லை முறையாக செஞ்சு கொடுன்னா செஞ்சு கொடுப்பேன். நாகங்கள் வாங்கி அதை உங்கள் வயசுக்கு ஏற்ற தேதியில் பூஜை பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணி தருவேன். தேவைன்னா சொல்லுங்கள். ஒரு ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய நாகக்கல்லை பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் உயிருக்கு எந்த குறையும் வராது, உடைமைகளுக்கு எந்த குறையும் வராது, விரயங்கள் ஆகாமல் வாழ்க்கையை தெளிவாக கொண்டு போகக்கூடிய தருணம் 100க்கு 100 உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் தான் பிரச்சனை. ராகு கேது பயிற்சி ஆன உடனே ஒரு பிரச்சனை கொஞ்சம் முடிவுக்கு வரும். இருந்திருந்தாலும் ராசிக்கு 12வது வீட்டில் மகர ராசியில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் வரப்போகுது. 12வது வீடு ஆயுள், கண்டம், கஷ்டம், நஷ்டம், அவப்பேறு, அவமானம், இடையூறல். இதுக்குத்தான் ஒரு நாகக்கல் பிரதிஷ்டை பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன். இல்லை உடல்நல குறைவாக இருந்திருந்தீங்கன்னா ஒரு எருமை தானம் கொடுக்கணும் ஸ்ரீவாஞ்சிபுரத்தில் போயிட்டு, இல்லை பசு தானம் கொடுக்கணும் ஸ்ரீவாஞ்சிபுரத்தில் போயிட்டு. அதனால் வீணான செலவுகளை உங்களுக்கு உண்டு பண்ணக்கூடாது. இருந்தாலும் கும்பராசிக்காரங்க குடும்பத்தோடு ஒட்டுணர்ந்து சந்தோஷமாக வாழுன்னு கேட்குது என்னுடைய அபிப்பிராயம். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.